கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நான் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பிற்பகுதி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை. இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்த வசனங்களை சொல்லியிருப்பார், நிறைய தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அடுத்ததாக சந்தித்த சூழ்நிலைகள் வேறு வேறு விதத்தில் இருந்தது. ஆனாலும் அவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்தார். எந்த இடத்துலையும் அவனை கைவிடவே இல்லை. அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும், அவனுடைய மரண பரியந்தம் ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை நடத்தினார். இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? பிறகு ஏன் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க? ஏன் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கீங்க? ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதை செய்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கூட அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை அவனுடைய 100வது வயதில் அவனுக்கு நிறைவேற்றினார். அவர் சொன்னால் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவனே அல்ல. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன தரிசனங்களை, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் எடுத்து ஞாபகப்படுத்தி, ஆண்டவரை நீங்கள் செய்வீங்க, நீங்கள் செய்ய போவதற்காக நன்றின்னு அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதெல்லாம் செய்து முடிப்பார். ஆமென். God bless you.